இன்னைக்கு நம்ம கொச்சின் கொச்சின் டே 2ல வந்து இருக்கோம். பேக் வாட்டர் க்ரூயிஸ் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். தட் இஸ் கேரளானாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது இந்த பேக் வாட்டர்ஸ், அந்த தென்னை மரம் இதெல்லாம் தான் இல்லைங்களா. கேரளாவுக்கு வந்துட்டு நம்ம அதை என்ஜாய் பண்ணாமல் இருந்தால் எப்படி முடியும்? அதனால் இங்கே ஒரு பேக் வாட்டர் க்ரூயிஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்திருக்கோம். இப்போ டைம் 11:30 ஆகுது. 11:30க்கு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரிப்பு. ஹாஃப் டே ட்ரிப்பு தான் எடுத்திருக்கோம். போக போக வந்து பார்க்கலாம். இதில் வந்து காயர் மேக்கிங் இது அழைச்சிட்டு போகிறாங்க. அண்டு பாய் தயார் பண்ணுற இடத்துக்கும் வந்து அழைச்சிட்டு போகிறாங்களாம். பார்க்கலாம் என்னென்ன வந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இன்றைக்கி இந்த பேக் வாட்டர் ட்ரிப்பு வர்ற பிளானே இல்லை. நாங்கள் ஹோட்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஜூ டவுன் போகிற பிளானில் இருந்தோம். நாளைக்கு இங்கே வர்றதுக்காக விசாரிக்கிறப்ப இன்றைக்கி இந்த ட்ரிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், பட் ஆல்ரெடி போட் கிளம்பிட்டதால் பக்கத்தில் வேற ஒரு இடத்துல வந்து சேர்ந்துக்க ஓகேவான்னு கேட்டாங்க. நாங்களும் ஓகே சொல்லிட்டு அவங்க வர சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். அங்கேருந்து அவங்களே அவங்க காரில் ஒரு இடத்துல போய் சேர்த்து விட்டாங்க. அங்கேருந்து தான் நம்ம பேக் வாட்டர் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. Okay, yeah, thanks. Please sit here. Okay. You got a small canal too, right? I did. Yes. Okay, enjoy your tour. Yes, sir. Thank you. Sir, she will assist you. Okay. ಇಲ್ಲಿಯೇ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಕೆ ಐ ಸಿಟ್. Okay. Thank you. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್. The food is without onion and the garlic. Oh, thank you. It's all veg. Okay. Thank you so much. Hi. ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್. I'm your guide. Yeah. ಯುವರ್ ಗುಡ್ ನೇಮ್? My name Aradhi. ಆರತಿ. Aradhi. And you? ವಿಜಯ. Vijaya. And you? Venkatesh. Yeah, nice to meet you. ನೈಸ್ ಟು ಮೀಟ್. Yeah. She is also Indian. Hi. So first we are going to the village, and there we will see some village activities. Okay. So like a rope making and mat giving, something like that. So there is an older woman. She will demonstrate the village activities. Then after that we will come back, to the starting place. For you, the starting place, and there we will eat lunch. So this is the problem. Demonstrate the village activities. Then after that we will come back, to the starting place. For you, the starting place, and there we will eat lunch. Then now it's for 2 hours. Sorry? Only rope making. Rope making and mat weaving. Mat weaving. Mat weaving. Yeah, you know the ola. Ola means the paya. Not paya. How do you say in Matam? You are from Tamil Nadu. Tamil Nadu. You know, with the coconut we make a mat. Maybe you know that. Yeah. So we will see that how we make. In Tamil it is pie. Sorry? In Tamil it is pie. Pie. Okay. Yeah. ರೈನ್ ಟ್ರೀ இதுவா? ஓ, ஆஹா. இது ரெயின் ட்ரீ. பாருங்க, பெரிய கொடை மாதிரி படர்ந்து விரிஞ்சு வளர்ந்துருக்கு. இந்த மரத்துக்கு கீழே மழை இல்லாத நேரத்தில் கூட மழை துளி மாதிரி வாட்டர் டிராப்ஸ் சொட்டிட்டு இருக்குமா. அதனால தான் இதுக்கு ரெயின் ட்ரீன்னு பேர் வந்துச்சான். சம்மர் சீசனில் இந்த மரத்தில் பிங்க் கலரில் பூ பூக்கும். பார்க்கவே பஞ்சு மிட்டாய் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, லோ குவாலிட்டி plywood also. We don't take that much people on the boat. Like a 16 people they can Yeah. sit. Yes. It's comfortable. When will be full season in all the 16 Off, people? actually, in our season time means October to March. October to March. கேரளாவில் அதுவும் இந்த பேக் வாட்டர் க்ரூயிஸ்க்கு பெஸ்ட்டு சீசன் அக்டோபர் டு மார்ச். நாம் நல்ல சீசனில் தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த வருஷம் அங்கங்கே வார் நடந்துட்டுருக்கிறதால கூட்டம் கம்மியாக இருக்குதான்.
பாருங்க, இப்போவே 3 பேர் தான் இருக்கோம். Totally, how many trips are there in a day? Our company, Generally, we can do 3 trips in a day. oh, okay. Early morning trip. Oh, Yeah. Then usual trip like this. Mm. Then there is evening trip. sunset time. Yeah, Okay. Oh. Sunrise, sunset, and all. But sunset in this atmosphere ambience means it will be something different, definitely. நான் பேக் வாட்டர்ஸ் பற்றி நேற்று வாட்டர் மெட்ரோவில் போகிறப்பயே சொன்னேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நாம் போயிட்டுருக்கிறது பேக் வாட்டர்ஸ். அப்படின்னா அது நதியும் இல்லை, கடலும் இல்லை, ரெண்டும் கலக்கிற இடம். இது மூவாட்டுப்புழாங்கிற ரிவர். இங்கே நமக்கு இவ்வளோ அமைதியான ரம்யமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குற இந்த ரிவர் அண்ட் பேக் வாட்டர் சிஸ்டம்ஸ் பற்றி பேச நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. மூவாட்டுப்புழான்னா 3 ஆறுகள்னு அர்த்தம். அதாவது இங்கே தொடுபுழா, களியாறு, கொத்தமங்கலம்னு 3 ஆறுகள் கலந்து இருக்குது. இந்த மூவாட்டுப்புழா ஆறு வேம்பநாடு லேக்கில் போய் சேருது. வேம்பநாடு லேக்குங்கிறது இந்தியாவிலேயே பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸில் ஒன்று. கேரளாவில் எர்ணாகுளம், ஆலப்புழா, கோட்டயம் மாதிரி முக்கியமான மாவட்டங்களை இது கவர் பண்ணுது. குமரகம், ஆலப்புழா பேக் வாட்டர்ஸ், ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே இந்த வேம்பநாடு லேக்கோட பேக் வாட்டர் சிஸ்டம்குள்ளே தான் வருது. ஆறுகள், ஏரிகள், கால்வாய்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு இருக்கிறது தான் கேரளாவோட ஃபேமஸ் பேக் வாட்டர் நெட்வொர்க். Great bird. I think there is AI also. Beautiful. EGRET. EGRET. Egret bird. These are all Indian birds or migrating? Indian birds. Because here is a bird sanctuary where Bird sanctuary is also Bird there. sanctuary, it is Kumaragam. Kumaragam No, bird here also sanctuary. I have seen one. Here also I have seen one Cochin is bird there. sanctuary. Here no birds. Here no birds actually. But so many birds are here, but no birds are. From here to 23 kilometer, I think, to Kumaragam. 23 kilometer. Alapena.
മണ്ണാർശാല അമേഡിയിലൊക്കെ ആ ഭയങ്കര ഇതാണ്. ഓടികൾ വാരി വെക്കണമെന്നില്ല. അതെ അതെ. அவ்வளோ அமைதியாக இருக்குங்க இந்த இடம். ஒரு சூப்பராக ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்ணை மூடி உக்காந்தா இந்த பேர்ட்ஸ் சத்தம், தண்ணியில் சலக் சலக்குங்கிற அந்த சத்தம், இதெல்லாம் மட்டும்தான் வந்து இருக்குது. அவ்வளோ சைலண்ட்டாக ஒரு நேச்சர் லவ்வர்ஸ்க்கு இது ஒரு பேரடைஸ்னே வந்து சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். No, I don't. பார்த்து I tried. ஓஹோ, somehow I have come. And first our lady, this is the woman. She will demonstrate the village activities for you. And you see, this is the coconut husk, and we can extract இங்கே coconut தென்னை fiber. மட்டையில் எப்படி நார் உரித்து அதை கயிறா திரிக்கிறது, அப்புறம் செடி கொடிக்கு உரமாக போடுற கொக்கோ பீட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு எல்லாம் லைவாக செஞ்சு காட்டுறாங்க. Yeah. Oh, We use it for the plants. So this keep this is very soft. going to fix the fiber here. நார் உரிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கயிறு திரிக்க போறாங்க. Oh. எப்படி துண்டுலயே பேக் மாதிரி செஞ்சு அதுல நாரை வச்சுக்கிட்டு கயிறு திரிக்கிறாங்கன்னு டீடைல்டா செஞ்சு காட்டுறாங்க. Wow. So by hand. Also, I saw in temples, in your temples, in Tamil Nadu, they decorate the temples and also the wedding. அவங்க ஆரம்பத்திலேயே ஓலா ஓலான்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் ஓலான்னா ஓலைக்கு பதிலாக ஓலா ஊபர் தான் ஞாபகத்துக்கு வருது. அதனால சரியாக கவனிக்கலை. பாயின்னு சொன்னதும் நாம் படுத்து தூங்குற கோரப்பாய் பின்ன போகிறாங்கன்னு நினச்சேன். பட் தென்னை ஓலையத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான்.
இதில் ஒரு காமெடி என்ன தெரியுங்களா? நாங்கள் அந்த அம்மா ஓலை பைப்புன்றதை பார்த்துட்டு இருந்த சமயம் வெங்கடேஷ் அந்த இடத்த கம்ப்ளீட்டாக அலசி ஆராய்ஞ்சிருக்காரு. நானே இதை எடிட்டிங் பண்ணுறப்ப தான் பார்த்தேன். நமக்கு இந்த இடத்துக்கெல்லாம் படகுல தான் வர முடியும்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் எல்லா இடமும் ரோட்லேயும் கனெக்ட் ஆகி இருக்கு பாருங்க. அங்கே அவங்களே சிப்ஸு தயார் செஞ்சு விற்கிறாங்க. நல்ல வேலை, நான் அதை வாங்கிட்டு இருக்கிறப்பயே வெங்கடேஷ் ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. சிப்ஸுக்கு பே பண்ணணும்ல, 100 ரூபா ஆச்சுதுங்க சிப்ஸு. யார் எடுக்கின்றாரா? സാർ അത് അച്ഛന്റെ പേരിലുള്ളത് അച്ഛൻ അല്ല അപ്പൂപ്പന്റെ പേരിലുള്ളതാണ് ഇപ്പൊ ഉള്ളതെല്ലാം. ഈ അച്ഛയുടെ പേരിലുള്ള ഒന്നും ഇല്ലായിരുന്നു. ആണല്ലേ? ആ ശരി ശരി, നോക്കട്ടെ. ചോദിക്കാം ശരി. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான், பட் ஓகே, அந்த இடம் எனக்கு பிடிச்சது. இப்போ நாம் ரிட்டர்ன் திரும்பிட்டோமா? வில்லேஜ் ஆக்டிவிட்டிஸ் அவ்வளோதான். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுங்க. ஒரு இடத்துல கள்ளி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு காட்டினாங்க. மரத்தில் ஏறி பானையை கட்டுறது இறக்குறதுன்னெல்லாம் டெமோ காட்டினாங்க. அது என்ன பேக்கேஜ்னு தெரியல. நாங்கள் பாதியில் வந்து சேர்ந்ததால் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் மிஸ் பண்ணிட்டோமான்னு இங்கேயே கேட்டோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகி ஒரு அரை மணி நேரம் ஆயிருந்துச்சு. அது ஜஸ்ட் இப்போ எப்படி போயிட்டுருக்கோம் அதை மாதிரி வாட்டர் ஏரியா தான் கிராஸ் பண்ணி வந்தோன்னு சொன்னாங்க. நீங்கள் பேக் வாட்டர் க்ரூயிஸ் வர்றதா இருந்தால் செக் பண்ணிக்கோங்க, என்னென்ன பேக்கேஜ் இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு கேட்டு ப்ரிஃபரபிளி முதல் நாளே புக் பண்ணிக்கோங்க. No problem, I go. Thank you. இப்போ டைம் 1:45 ஆகுது. இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் 3500 ருபீஸ் பே பண்ணோங்க. இதில் மதியம் லஞ்சும் இன்க்ளூடட். சாப்பிட்டு போயிடலாம்.
ஃபார் யூடியூப். Correct? யூடியூப். Yeah. Mm. We have a YouTube site. Yes. Which channel? What is the name? Travel with Vivi. Travel with you. Travel with Vivi. Please subscribe. Yeah. Travel with Vivi. Vijaya Venkatesh. Vijaya Venkatesh. Vivi. This is the vegetable stew. This is with the potato and coconut milk. கிருஷ்ணா இருக்கணும். Nice. Good. Yeah. You like it? Family milk. Homely. மோர் குழம்பு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னாங்க, அதனால இதை வந்து கண்டிப்பா போட்டுக்கணும்னு போட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்குங்க. நைஸ். லைட் ஆயிட்டு வரேங்க. பாயசம். சூப்பரா ஒரு பேக் வாட்டர் க்ரூயிஸ் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து லஞ்சும் முடிச்சாச்சு. கேரளா சத்யா மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா வந்து நமக்காக பியூர் வெஜிடேரியன் மீல்ஸ் கேரளா சத்யா மீல்ஸ் வந்து சமைச்சு போட்டிருக்காங்க. சூப்பரான சாப்பிட்டு முடிச்சுட்டு வாழைப்பழம் வேற. ஸோ நல்ல மீல்ஸ் ஆச்சு. கிளம்ப வேண்டியது. எங்கள் காரை இங்கே தான் வந்து வச்சுருக்கோம். வந்து பாருங்க, நாங்கள் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால காரையும் இங்கே வந்து நிறுத்திட்டு போனோம். ஆக்சுவலாக பார்த்தா நாங்கள் வர்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சுது. அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணல, இன்பிட்வீன் இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டோம். அதனால இப்போ இங்கே லஞ்ச் முடிச்சதான் அப்படியே கார் ஏறி கிளம்ப வேண்டியது தான். இப்போ நம்ம செரை பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு சன்செட் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஆனால் வந்து சன்னே இல்லை, சன்செட்டு வந்து எப்படி பார்க்க முடியும்னு தெரியல. இருந்தாலும் பார்க்கலாம், சம்திங் பீச்சை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இன்னைக்கு தண்ணியா வரமாட்டேங்குது என்கிட்ட. வா water come. Yes. சேரை பீச்சு கொச்சியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாம் குருவாயூர்லேருந்து வந்தோம்ல, அந்த வழியில் தான் வருது இந்த பீச்சு. வர 1 மணி நேரம் ஆகுது. பாதி தூரத்துக்கு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அதனால் ரூட்டு ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் குறுகலான வழியில் வருது. பட் கோஸ்டல் ஏரியாங்கிறதால பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது.
இந்த சேரை பீச் வர்ற வழி பூராவும் பேக் வாட்டர்ஸ் அண்ட் பேக் வாட்டர் கெனால்ஸ்னு பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. பெரியார் ரிவர், வேம்பநாடு லேக், பேக் வாட்டர் எல்லாம் இங்கே தான் வந்து கலக்குது. அதனால் வர்ற வழியே ரொம்ப ரம்யமாக இருக்குது. என்னன்னா இன்னைக்கு ஆக்சுவலா பீச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரூமுக்கு போயிட்டு அதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும்னு வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா பேக் வாட்டர்ஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனால இந்த ஜீன்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல்லா மண்ணாயிடுச்சு. ஜீன்ஸ் எல்லாம் எப்படி கிளீன் பண்றதுன்னே வந்து புரியல. அந்த அளவுக்கு மண்ணா வந்து இருக்கு. பட் ஓகே, மண்ணு பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணணும்னா மண்ணை என்ஜாய் பண்ணாம இருக்க முடியுமா? அக்செப்ட் பண்ணாம இருக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா சன் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம சன் செட் பார்க்க வந்தோமா சன்ரைஸ் பார்க்க வந்தோமா தெரியல. இத்தனை நேரமா சன்னே இல்லை. இப்பதான் லேசா சன்னு வெளியே தெரியுது. இது அப்புறமா செட் ஆகணும். பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் சன் தெரியுதுன்னா சன் செட்டும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சன்செட் ஆயிடுச்சு. சன்னு மின்னல் வேகத்தில் வந்துட்டு போயிடுச்சு. நாமளாம் கிளம்ப வேண்டியதுதான். பட்டர்ஸ்காட்ச் ஒன்று கொடுங்க, மேங்கோ ஒன்று கொடுங்க. எவ்வளோ? 80.
ஓல்டு ஸ்கூல் டீ. உள்ளே வர்றப்ப ஏதோ ஒன்றுன்னு அலட்சியமாக வந்தேங்க. ஆனால் இங்கே டீயும் சூப்பராக இருக்குது. இந்த ஆம்பியன்ஸ், போட்டிருக்கிற மியூசிக் எல்லாமே இடத்துக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க இன்றைக்கி டே 2வோட ப்ரோக்ராம். காலையில் பேக் வாட்டருக்கு போனோம், ஈவினிங் பீச்சுக்கு வந்து இன்றைக்கி டேவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ஒரு நேச்சரோட என்ன சொல்கிறது, நேச்சரை என்ஜாய் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே இதோட முடிஞ்சுது. இப்போ மணி 6 ஆகுது. இதோட முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளோதான் இன்றைக்கி டே. அதுக்கு மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வந்து அதை பார்க்கலாம், இல்லாட்டி இதோட முடிச்சுக்கலாம் இந்த எபிசோடை. பை, குட் நைட்.